ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நவி. இது Thursday மார்னிங் 7 o'clock. பச்சை பயிர் போட்டு ஒரு கடைஞ்சல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைஞ்சல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா தலைக்கணி ஒரு 49 ருபீஸ்க்கு, ஒரு 298 ருபீஸ்க்கு ஒரு பெட்ஷீட் ஒன்று வாங்கினேன். என்ன தான் ஒயிட் கலர் நம்மளுக்கு செட் ஆகலைனாலும் ஒரு ஆசைக்காவது வாங்கி போட்டுடலான்னு. அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் பன்னீர் இலை விபூதி என்கிட்ட கொடுத்தாங்க. அதை அப்படியே வச்சுருந்தேன். சரி அது சாப்பிட்லாம் ஒரு நாள் அப்படின்ட்டு. அது அப்படியே சாப்பிட்ணுன்னு கூட எனக்கு தெரியாது. சரி மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு சரி வெறும் வயத்தில் அதை சாப்பிட்ணுன்னு சொன்னதுனால அந்த விபூதியை எடுத்து சாப்பிட்லான்னு. இது ஃபஸ்ட் டைம் இன் மை லைஃப் பன்னீர் இலை விபூதி. பார்க்க எப்படி இருக்கும், சாப்பிட எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த விபூதி ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. உள்ளே ஒரு அருகம்புல் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ உடம்புல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே கடவுள் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு அந்த பன்னீர் இலை விபூதியை நான் காலையில் சாப்பிட்டேன். கடைஞ்சல் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, பூண்டு, எப்படி நம்ம மிளகா கிள்ளி சாம்பாருக்கு எல்லாமே போடுவோம். எல்லாமே போட்டு ஒரு கடைஞ்சல் பண்ணிவிட்டு வடகம் போட்டு தாளிச்சிட்டேன். அப்புறம் மிக்ஸ்டு அப்பளம் தான் இன்றைக்கி லன்ச் மெனு. அப்புறம் கொஞ்சம் பசிச்சுதுன்னு சொல்லிட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் தங்கச்சி கொடுத்த பேக்குக்கு மாறிட்டேன். என்னோடய பேக்லேருந்து எல்லா திங்ஸும் அந்த பேக்கில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நல்லாவும் பெருசாக இருக்குது. அதனால் அப்புறம் நானும் லன்ச் பேக் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டேன். ஸோ லாஸ்ட்டாக நான் தான் போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் தான் லாக் பண்ணிட்டு போகணும். ஸோ பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.